அம்மானை. இது அம்மானை என்பது ஒரு அறியப்படாத ஒரு சொல்லாக இருக்கலாம். ஆனால் நம் சங்க காலத்தில் பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த அம்மானை விளையாட்டு. இந்த அம்மானையை பொறுத்த வரைக்கும் 3 பெண்கள் விளையாடக்கூடிய அம்மானை உள்ளது, 5 பெண்கள் விளையாடக்கூடிய அம்மானை உள்ளது. அம்மானை என்பது முழுக்க முழுக்க பெண்கள் விளையாடக்கூடிய சங்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய விளையாட்டு. இன்று இந்த விளையாட்டு மறைஞ்சிருக்கு. இந்த அம்மான் என்ற வார்த்தையும் இன்று அறியப்படாத சொல்லாக இருக்கிறது. ஆனால் இன்று சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இந்த அம்மானை விளையாட்டும் இந்த அம்மானையுடைய புகழும் இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு பரவலாக போயிருக்கு. இந்த அம்மானை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விளையாட்டு விளையாடும்? 3 பெண்கள் இருக்காங்கன்னா முதல் பெண் 3 பெண்களுமே அம்மானை காயை கையில் ஏந்திட்டு இருப்பாங்க. முதல் பெண் ஒரு தலைவனையோ இல்லை இறைவனையோ இல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு உகந்த ஒரு மணமகனையோ யாரையோ ஒரு நபரை பற்றி அந்த பெண் ஒரு வினாவை எழுப்புவாங்க. வினாவை எழுப்பி பொதுவான ஒரு இறைவனையோ இல்லை அரசனையோ இல்லை தலைவனையோ யாரை பற்றி ஒரு வினாவை எழுப்பி முதல் பெண் காயை வீசி அம்மானை என்று பிடிப்பார்கள். இரண்டாம் பெண் முதல் பெண் கேட்ட அந்த பொதுவான கேள்விக்கு எழுப்பிய வினாவுக்கு ஒரு பொதுவான கேள்வியை கேட்பார்கள் இரண்டாவது பெண். மூன்றாவது பெண் கேட்டு அம்மானை என்று பிடிப்பார். மூன்றாவது பெண் பார்த்திங்கன்னா அதே தான், முதல் பெண் கேட்ட ஒரு தலைவனுடைய புகழை பற்றியும் இரண்டாம் பெண் அதிலிருந்து அந்த எந்த தலைவனை பற்றி கேட்டாங்களோ அதை பற்றி ஒரு பொதுவான ஒரு வினாவிக்கும் 3க்கும் இணைந்த ஒரு பொதுவான கருத்தை கூறி அம்மானை என்று பிடிப்பார்கள். இந்த அம்மானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் இது விளையாட்டாக இல்லாமல் கவிதை புனையும் ஒரு விளையாட்டாக இருந்தது. ஏன்னா அம்மானை ஒரு தலைவனையோ ஒரு இறைவனையோ ஒரு அரசனையோ கவிதையாக அந்த பெண்கள் பாடி அம்மானை பிடித்ததால் இது கவிதை புனையும் விளையாட்டாக இருந்தது. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துலேயும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம்னா கேரளத்திலையும் அதிக அளவு பெண்கள் விளையாடியிருக்காங்க. இதுக்கான சான்றுகள். ஏன்னா கேரளா பகுதியிலும் இந்த அம்மானை காய்கள் நமக்கு பழம்பொருள் சேகரிப்பாளர்கள்ட்ட இப்பயும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த அம்மானைன்றது முழுக்க முழுக்க பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அதே சமயம் இந்த அம்மானையை விளையாடும் போது பெண்களுக்கு அவர்களுடைய கவிதை புனையும் திறமை அதிகரித்ததுன்றதுக்கான இதெல்லாம் ஒரு சான்று. இப்போ நம்ம அம்மானையோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். பொதுவாக அம்மானை 3 இல்லை 5 பெண்கள் விளையாட காரணத்தினால நம்ம 3 இல்லைன்னா 5 செட்டாக சேர்ப்போம். இது 3 இருக்கிற ஒரு செட்டு. அப்புறம் பெரும்பாலும் சில அம்மானைகளில் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும். உள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ள பால்ஸ் இருக்கும். அது இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும். இது கொஞ்ச நாள் சேகரித்து 3 எங்களுக்கு கிடச்சிது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 செட்டு சேர்த்துருக்கோம். இது சின்னதாக இருக்கிறது. இது ஒரு வகையானது கேரளாவிலேருந்து கலெக்ட் பண்ணது. இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸு கேரளாவிலேருந்து கலெக்ட் பண்ணது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனு. கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் வேரி பண்ணும். இப்போ இது மாதிரி 14 வகையான அம்மானைகளை நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு சில நிறையா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸாக தான் கிடச்சிது. இப்போ இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப கனமானது, நல்ல வெயிட்டானது, ஒரு பீஸ் தான் கிடச்சிது. இப்போ இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டிசைன், அடுத்தது ஒரு டிசைன், அதுக்கப்புறம் இது ஒரு டிசைன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விதவிதமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போயாச்சும் 3 இல்லை 5 கிடச்சிது அப்படின்னா அதை நம்ம ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணலாம்.